தெரியல, என் படங்கள் பார்த்துருக்காரு டைரக்டர். அவர் வந்து இந்த சார்பட்டா அது மாதிரியான கர்ணன் அதெல்லாம் படம் பார்த்துட்டு அவரு தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. தமிழ் மீது ஒரு ஆர்வம். ஆனா இந்த படம் பாக்குறதுக்கு ஏதோ யாரோ வேற இண்டிகாரம் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏதோ அதர் ஸ்டேட் ஆள் பண்ணியிருக்காரு போல இருக்கு. இவர் தமிழே அந்த மாதிரி இருக்கும் படம். அப்படிலாம் கிடையாது. ரொம்ப தமிழ் ஆர்வலர். அவர்கிட்ட இருக்கிற தனிப்பட்ட அந்த குணம் இருக்குல்ல, அதுக்காகவே செல்வா கூட ஒர்க் பண்ணலாம்னு இருக்கும். எவ்வளவு கேட்டாலும் அந்த மாதிரியான ஒரு ஆளா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் கூட. அதே மாதிரி ப்ரொடக்ஷனா வந்துட்டு ஒரு வசந்த மாளிகை பண்ண நம்ம தமிழ்ல பெரிய வசந்த மாளிகை அப்படின்னு ஒரு படம் பண்ண ஒரு ப்ரொடியூசர். அந்த வசந்த மாளிகைக்கு அப்புறம் இப்படி ஒரு மாளிகை நம்ம வந்துட்டு அவங்க தான் ப்ரொடக்ஷன். சிவாஜி சார் நடிச்ச படம். அந்த படம் டிஸ்கஷன் நடந்த அந்த வீட்லயே தான் நம்மளுடைய டிஸ்கஷன் நடந்துச்சு. டி நகர்ல. அதெல்லாம் ரொம்ப அப்ப மூடாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த சினிமாக்குள்ள போயிட்டோம் முதல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பீரியட் படம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு விஷயம். ஆனா பீரியட் படம் பண்ண அதே மொமெண்ட்ல சிவாஜி சார் உட்கார்ந்த இடம், அவங்க எல்லாம் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் உட்கார்ந்த இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது அந்த ஒரு வைபா அதுக்குள்ள நம்ம நல்லா இருந்தது. ஆமா, அப்படிதான் நான் செல்வா கூட போயிட்டு எனக்கு அப்படியே லேட் ஆச்சு கொஞ்சம். ஆனா இருந்தாலும் அப்படியே அதுக்கப்புறம்